ஐக்கிய அரபு அமீரகத்தின் அஜ்மான் ஷாஜா பார்டரில் இருக்கக்கூடிய ரிங் ரோடிலே அமைந்திருக்கக்கூடிய அல் வசீலா கெரேஜ் அஜ்மான் ஷாஜா பார்டரில் இருக்கக்கூடிய ரிங் ரோடுக்கு வந்தால் இந்த பாதை முழுவதும் பிரம்மாண்டமான கெரேஜுகள், வாகனங்களை சரிப்படுத்தும் கெரேஜுகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு இடத்திலே சொன்னார்கள், அல் வசீலா கெரேஜுக்கு போங்க, உங்கள் நாட்டை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார், நீண்ட நாட்களாக இருக்கிறார், அவர் இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் என்று ஒருவர் சொன்னார். எனவே தான் நான் அல் வசீலா கெரேஜுக்கு வந்தேன். அங்கே கமால் என்னோடு இணைந்திருக்கின்றார். இவர் மாவனல்ல ஹெம்மாத்து கமையை சேர்ந்தவர், ஒரு இலங்கையர். ரொம்பவே சந்தோஷம் சந்தித்ததில். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. நீங்க யாரு? நான் மாவனல்ல ஹெம்மாத்து கமை. எனது பேர் கமால். நான் துபாயில் ஃப்ரம் 2008 இருக்கிறேன். 2008 ஏறத்தாழ 15 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆமாம். இலங்கையில் உங்களோட குடும்பம், அம்மா, உம்மா, வாப்பா, அம்மா வாப்பா எல்லாம் இருக்கிறா. அடுத்து எனக்கு ஒரு சகோதரர், 4 சகோதரிகள், எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. என்னோட சகோதரர் கத்தாரில் இருக்கிறாரு. எங்கே படிச்சிங்க? நான் மடல்பா பாதிபியா முஸ்லீம் மகாவித்யாலயம் அங்கே படிச்சிங்க. பொதுவாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த கெரேஜை பார்க்கும் போது எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருது. இங்கே வெறுமனே ஒரு ஒயிட் கொலை தொழில்கள் அல்லது அடிமட்ட தொழில்கள் மாத்திரமல்ல, பலவிதமான தொழில்கள் இங்கே இருக்கின்றன. சாதிக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக சாதிக்கலாம் என்பது எனக்கு தெரியும். சரி, முதலில் சொல்லுங்கள், இலங்கையிலே இந்த துறைக்கும் உங்களுக்கும் இருந்த சம்பந்தம் என்ன? இலங்கையிலே எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. மலைக்கும் அடுக்கும் உள்ள வித்தியாசமா? ஆமாம். நான் துபாய்க்கு ஒரு கம்பெனியில் சேல்ஸ் மெர்ச்சன்டைசராக வந்தேன். 2008 படிப்படியாக அப்படியே சூப்பர்வைசர், லாஸ்ட்டாக சேல்ஸ் மேனேஜர் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அன்டில் 2018 அதோட நிப்பாடி பிஸ்னஸ் செஞ்சேன். பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது கொரோனா சீசன் தெரியுமா உங்களுக்கு? அதில் பிஸ்னஸ் டவுன் ஆகலை. என் ஃப்ரெண்ட்ஸ்மார் 3 பேர் சேர்ந்து தான் நாங்கள் இந்த கேரேஜை ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது கோவிட் காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகளுக்கு பின்னால் யோசித்து இந்த துறைக்கு வாரீங்க. அது வரைக்கும் கெரேஜோட இந்த சம்பந்தமும் இல்லை. இந்த துறை பற்றி அறிவு இல்லாமல் இதிலே காலடி எடுத்து வைப்பதிலே உங்களுக்கு பிரச்சனைகள், சவால்கள் இருக்கு இல்லையா? இல்லை, இது நான் 2010 என்னோட ஒரு 4-5 கார் இருந்துச்சு துபாயில். அப்போ நான் எல்லாருக்கும் போல் ரெண்ட்டு கொடுத்துருந்தேன். இப்போ எவ்ரி மந்த் 2 to 3 times கேரேஜுக்கு போவேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்குரிய அதாவது வாகனங்களோடு இருக்கக்கூடிய அனுபவம் தான் இதற்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய காரணம். ஒரு அற்புதமான கதை இவருடைய கதை. 2008 UAE வருகிறார். எந்த விதமான கெரேஜ் சம்பந்தப்பட்ட அறிவும் அவரிடத்தில் இல்லை. ஆனால் வந்த நாட்களில் இருந்து பல வாகனங்களை வைத்து அடிக்கடி கெரேஜோடு சம்பந்தப்பட்டவர் என்பதால் அனுபவ ரீதியாகவே பெற்றுக்கொண்ட ஒரு விடயம்தான் இது. இன்று நான் நினைக்கின்றேன் ஏறத்தாழ 10-15 பேர் உங்களிடத்திலே பணிபுரிகிறார்கள். இலங்கையைச் சேர்ந்தவர்கள் அதிகமானவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அங்குதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இவரால் இலங்கையிலே பல குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ்கின்றன. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சொல்லுங்கள், இந்த துறை, இந்த ரிங் ரோடை பொறுத்தவரையிலே பிரம்மாண்டமான ஏராளமான கெரேஜுகள் இங்கே இருக்கின்றன. இது ஒரு சவால் இல்லையா உங்களுக்கு? இது கெரேஜ், இது ஏரியா எல்லாருமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அப்போ எல்லாரும் வருவாங்க, பிரச்சனையே இல்லை. எல்லாம் கிடைக்குது இந்த ஏரியாவில். ஸ்பேர் பார்ட் பக்கத்தில், ஸ்கிராப்ஸ். அப்போ எல்லா கெரேஜ் ஆக்களுக்கும் வெஹிக்கிள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெரி ஈஸி ஒரு லொக்கேஷன். இங்கே இந்த கெரேஜில் நீங்கள் என்ன மாதிரியான விடயங்களை செய்றீங்க? அதாவது ஒரு இடத்துல ஒரு வாகனம் இருக்குமாக இருந்தால் இலங்கையை பொறுத்தவரையிலே சில கெராஜுகளிலே பெயிண்டிங் செய்ய மாட்டார்கள், இன்னும் சில கெராஜுகளிலே டிங்கரிங் செய்ய மாட்டார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே நாங்கள் ஆல்மோஸ்ட் A to Z எல்லா வேலையும் செய்கிறோம். A to Z சகல விதமான வேலைகள். அதாவது பெயிண்டிங், டிங்கரிங், ஏசி, மெக்கானிக்கல், பொதுவாக எல்லா வேலையும் செய்கிறோம். இன்ஜின் ஓவரால், கியர் பாக்ஸ், ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாம் செய்கிறோம். அதாவது இதை செய்ய மாட்டோம் என்று ஒன்றில்லை, அனைத்தையும் செய்யும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இலங்கையர்கள், குறிப்பாக பாஷை பேசக்கூடிய முக்கியமான ஆட்கள் இங்கே இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப இது ஈஸியாக இருக்கும் அல்லவா? அடுத்தது எங்களிடம் தந்தால் நாங்கள் எங்கள்கிட்ட இந்த வேலை செய்ய முடியாதாலும் நாங்கள் வேற ஆக்கிட்ட கொடுத்து சரி அந்த வேலையை செஞ்சு கொடுப்போம். நீங்கள் ரெஸ்பான்சிபிள்? நாங்கள் ரெஸ்பான்சிபிள். இப்போ சில வேலை இருக்குது. அதாவது இப்போ நார்மலாக எங்கள் கஸ்டமர் எப்படின்னு சொன்னா இப்போ என்ன நம்பி வைக்கில் விட்டுட்டு போவாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை. நான் A to Z எல்லா வேலையும் செஞ்சு வைப்பேன்.
அதாவது வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு மெக்கானிக்கல் வேலை செஞ்சு வேலை முடிஞ்சு அது வீல் அலைன்மெண்ட் செய்யணும். அது எங்கள்கிட்ட இல்லை. அது டயர் ஷாப்பில் தான் இருக்குது. நான் அந்த வேலையும் செஞ்சு கார் வாஷ்லேயும் போட்டு இன்டீரியர் எல்லாம் செஞ்சு வைப்போம். A to Z நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம். நம்பிக்கையாக வரலாம், எல்லா விடயங்களையும் செய்வதாக சொல்லியிருக்கிறார் ஒரு இலங்கையர். நம்முடைய பாஷை பேசக்கூடியவர். உங்களுடைய வாகனங்களில் இருக்கக்கூடிய முழுமையான குறைபாடுகளை நீங்கள் சொல்லிவிட்டால், நீங்கள் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவருக்கு அனைத்துமே தெரியும் என்று சொல்கின்றார். இந்த ரிங் ரோடை பொறுத்தவரையிலே நான் என்னுடைய நண்பரோடு வரும்போது பார்த்தேன், வலப்பக்கத்திலும் கெராஜுகள், இடப்பக்கத்திலும் கெராஜுகள், கண்ணுக்கு எட்டும் தூரத்திலே கெராஜுகள் தான் இருக்கின்றன. இப்படி இருக்கும் போது ஏன் அல்வசீனா கெராஜுக்கு வர வேண்டும்? நம்பிக்கை தான். நம்பிக்கை ஒன்று நம்பிக்கை. பேமெண்ட்ஸுடைய விஷயங்கள் எப்படி? அந்த அவங்களோட கம்பேர் பண்ணும் போது உங்களிடத்திலே அந்த கட்டண விடயங்கள் எப்படி? கட்டண விடயங்கள் நார்மலாக இப்போ எல்லா கேரேஜில் 100% எல்லாம் கேஷ் பேமெண்ட் தான். எங்கள்கிட்ட வந்து கார்டு பேமெண்ட்ஸும் இருக்குது. கார்டு பேமெண்ட்டும் இருக்குது. எனவே முழுமையான ஒரு பெரும் தொகையாக இருந்தால் கார்டில் பே பண்ணக்கூடிய வாய்ப்பு. சரி, ரைட். அதே போன்று இந்த ஆயில் ஏனைய விடயங்களை எல்லாம் எல்லாம் இருக்குது. எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. வாகனத்தை மட்டும்தான் கொண்டு வரும். எனவே ரொம்ப இலகுவாக இருக்கும். குறிப்பாக இலங்கையர்கள், ஐக்கிய அரபு அமீரகத்திலே வாழக்கூடியவர்கள், சகோதரர் கமால் அவர்களிடத்திலே வாருங்கள். உங்களுடைய வாகனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான குறைபாடுகளையும் இங்கே அவர்கள் செய்து தருவார்கள். உத்தரவாதம் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எங்களுடைய பாஷை பேசக்கூடிய ஒரு இலங்கையர் அதிகமான இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்ததாக இப்போ இந்த நிகழ்ச்சியை இலங்கையிலே இருந்து ஏராளமானவர்கள், உங்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார்கள். இலங்கையிலிருந்து அதிகமான இளைஞர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வேலைக்கு வருகிறார்கள். இந்த கெரேஜ் துறையிலே அப்படியான வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கின்றன. யாராவது வாகனங்களை மெக்கானிக் செய்ய அல்லது பெயிண்டிங் அல்லது ஏதாவது வாகனத்தோடு சம்பந்தப்பட்ட துறையிலே அவர்கள் படித்திருந்தால், அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இங்கே இருக்கின்றனவா? தற்போது வேலைவாய்ப்பு இல்லை என்னிடத்தில். உங்களிடத்தில் இல்லை. நான் கேட்கின்றேன், பொதுவாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வரக்கூடியவர்கள் லேபர்களாக, வேட்டர்களாக வருவதை விட இது போன்ற ஒரு கைத்தொழிலை தெரிந்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் தானே? இங்கே நார்மலாக வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் நான் மிச்சமாக ஸ்ரீலங்கன்ஸுக்கு வேலை கொடுத்துருக்க வந்து படிக்கிறதுக்காண்டு தான் வேலை கொடுத்துருக்குறேன். ஏன்னா எல்லா இடத்துக்கும் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நான் சில ஆட்கள் எடுத்தேன், சரி பரவாயில்ல, என்னால் அவர் படிச்சு கொள்ளட்டும். நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் நல்லா எல்லா வேலையும் படிச்சுக்கோங்க, ஒன்று என்னட்ட வேலை செய்யுங்க, வெளியில் வேலை செய்யுங்க, நோ ப்ராப்ளம். அந்த நான் இதை கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். நீங்கள் வேலை படிச்சிங்க. நார்மலாக வந்து எல்லாம் இக்ரா டெக்னிக்கல் காலேஜ், அது மாதிரி வாயம்பா டெக்னிக்கல் காலேஜ், அதில் இந்த கோர்ஸை முடித்தாக்கள் தான் எங்கிட்ட வேலை செய்யலாம். எனவே இலங்கையிலே இருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை, அங்கே வேலையை படித்து கொள்ளுங்கள், அதே போன்று எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டு இங்கே வாருங்கள். அப்படியாக இருந்தால் இந்த துறையில் இங்கே பணி இருக்கு. பல விடயங்களை சொல்லியிருந்தார். அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நினைப்பது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருவதாக இருந்தால் ஒன்றோ வேட்டராக அல்லது ஹெல்ப்பராக, இப்படி அந்த அடிமட்ட வேலைகளுக்காக வேண்டி அவர்கள் வருகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே பல விடயங்களை சொல்லி இருக்கின்றோம். பாஷையை படித்து கொண்டு வாருங்கள், ஒரு கோர்ஸை செய்துவிட்டு வாருங்கள், இப்படி பல விடயங்களை சொல்லி இருக்கின்றோம். ஆனால் இன்று இந்த பகுதிக்கு வரும்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த துறையிலும், வாகனம் சம்பந்தமான துறையிலும் நீங்கள் சரியான முறையிலே படித்துவிட்டு வந்தால் இங்கே ஏராளமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவை என்று சொல்லி இருக்கின்றார். அடுத்ததாக சொல்லுங்கள், இலங்கையிலே இருக்கக்கூடிய உங்களை போன்று இந்த கெரேஜுகளை செய்யக்கூடியவர்கள் அல்லது இந்த துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இங்கே பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையிலே ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். பொதுவாக வந்து என்னென்னு சொன்னாண்டா, எலக்ட்ரிக்கல் வேலை படிச்சேன்னு சொன்னாண்டா மிச்சம் நல்ல வெஹிக்கலில். ஏன்னா அதுதான் பெரிய ஒரு சேலஞ்ச். இப்போ நார்மலாக வந்து எங்கள்கிட்ட சில வெஹிக்கிள் வந்து வேலை முடிஞ்சிட்டு பார்த்தா வெஹிக்கிள் ஸ்டார்ட் இல்லை. சரியான கஷ்டம். அது சொல்யூஷனை என்னான்னு கண்டுபிடிக்கிறது, அது சால்வ் பண்ணுறதுக்கு சரியான கஷ்டம். அப்போ அதுக்கு சரியான டிமாண்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வேலையும் சரியான டிமாண்ட் இருக்குது. எனவே அந்த வேலைகளை செய்யுங்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற கெராஜிலே பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு அவர்களுடைய வேலையை இன்னும் அவர்கள் சிறப்பாக செய்வதாக இருந்தால், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த இந்த அனுபவத்தோடு அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னடா, நார்மலாக எல்லா வேலையும் இது மாதிரி ஒரு கெரேஜுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா வேலையும் படிச்சு கொள்ளலாம். பெரிய பெரிய கெரேஜுக்கு போனால் அவங்க வந்து ஒரு பாட்டை தான் கொடுப்பாங்க. உனக்கு வந்து இதான் பிரேக்குண்டா பிரேக். இங்கே அப்படி இல்லை. இப்போ எங்கள்ட நார்மலாக வந்தது எல்லோரும் மெக்கானிக்காக தான் வந்தாங்க எங்கள்ட கெரேஜுக்கு.
இப்போ மாஷாலான்னு சொல்லிட்டு ஏசி வேலை அடுத்தடுத்த சின்ன சின்ன வேலை எல்லாம் எலக்ட்ரிக் வேலை எல்லாம் செய்வாங்க. ஒரு வாகனத்தை கொடுத்தா கலட்டி பூட்டிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் செய்வாங்க. A to Z வேலை செய்வாங்க இப்போ. எனவே இலங்கையில இருந்து வரக்கூடிய இளைஞர்களே, இந்த மெக்கானிக் துறையிலே, வாகனம் மெக்கானிக் சம்பந்தமான துறையிலே உங்களுக்கு ஏதாவது நாட்டங்கள், உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் உங்களுக்கான வேலை வாய்ப்பும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருக்கின்றன. எனவே தயவு செய்து உங்களுடைய துறையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட மற்றும் ஒரு சாதனையாளர் கமால் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. இதோடு சிகரம் துறை நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஒளிப்பதிவாளர் கியாஸ் முகமதுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.